கலைஞர் கருணாநிதியும் கவிஞர் கண்ணதாசனும் எந்த அளவுக்கு நெருக்கமான நண்பர்கள் என்பதும், கருத்து வேறுபாடுகள் பல வந்த போதும் அதையெல்லாம் தாண்டி அவர்களுக்கிடையே அந்த நட்பு எப்படி நீடித்தது என்பதும் உங்களில் பலர் அறிந்த விஷயம். கலைஞர் வசனம் எழுதிய படத்தை பார்த்துவிட்டு கலைஞர் மீது மிகுந்த காதல் கொண்டவராக அந்த காலகட்டத்தில் இருந்தவர் தான் கண்ணதாசன். அவரை கலைஞருக்கு அறிமுகம் செய்து வைத்ததுன்னா அது எம்ஜிஆருடைய அண்ணனான எம்ஜி சக்கரபாணி. அப்ப அவர் கோயம்புத்தூர் லாட்ஜில தான் தங்கியிருந்தாரு. அந்த லாட்ஜில அடிக்கடி போய் அவரோடு பேசுவது கண்ணதாசனுக்கு வழக்கமாக இருந்தது. அப்போதெல்லாம் கலைஞருடைய வசனம் எழுதுகின்ற அந்த ஆற்றலை பற்றி அடிக்கடி கண்ணதாசனும் எடுத்துச் சொல்வாராம் எம்ஜி சக்கரபாணி. அந்த காலகட்டத்திலே எம்ஜிஆருடைய சிபாரிசின் பேரில் மருதநாட்டு இளவரசி அப்படின்ற படத்துக்கு வசனம் எழுதி கொண்டிருந்தார் கலைஞர் மு. கருணாநிதி. அந்த படப்பிடிப்பு நடக்கும்போதெல்லாம் அங்கே போயிட்டு போயிட்டு வருவார் எம்ஜி சக்கரபாணி. அங்கே போயிட்டு வரும்போதெல்லாம் கலைஞரை பற்றி ஒரு புதிய தகவலை அவர் கண்ணதாசனிடம் பரிமாறிக்கொள்வார். அதைத் தொடர்ந்து மந்திரிகுமாரி படத்துக்கு வசனம் எழுதுவதற்காக மாடர்ன் தியேட்டர்ஸுக்கு கலைஞர் வந்தபோதுதான் அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கண்ணதாசனுக்கு அமைந்தது. அப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததும் எம்ஜிஆருடைய சகோதரரான எம்ஜி சக்கரபாணி தான்.